கடந்த 1.5 வாரமா இப்ப வர நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்க நிறைய இடத்துல வரலாறு காணாத மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மழையின் காரணமா திருவண்ணாமலையில உள்ள தீபமலையில ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுல ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் அந்த நிலச்சரிவுல சிக்கியிருக்காங்க. இவ்வளவு நேரமா அவங்களை மீட்கிற பணி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த 7 பேரோட உடலையும் இறந்த நிலையில மீட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 35 டன் எடையுள்ள ஒரு பாறை 20 அடி உருண்டு சரிஞ்சு ஓடியாந்திருக்கு. அதனால ஏற்பட்ட அந்த மண் சரிவுல ஒரு குவியலுக்குள்ள இவங்க சிக்கி உயிரிழந்திருக்காங்க. ராஜ்குமார், மீனா அப்படின்ற ஒரு தம்பதியினர், அவங்களோட 2 குழந்தைங்க, அப்புறம் 3 பசங்க பக்கத்து வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த 7 பேரும் இந்த தீபமலையில ஏற்பட்ட நிலச்சரிவுல உயிரிழந்திருக்காங்க. இந்த செய்தியை கேட்கும் போதே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா இறந்தது எல்லாமே சின்ன சின்ன பசங்க. இந்த செய்தியோட கமெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பார்த்தேன். ஏன் கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, கடவுளே இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தப்படுறதா கோவப்படுறதானே தெரியும். ஏன்னா இயற்கைக்கும் நம்மளுக்கும் இடையில எந்த ஒரு சக்தியும் நம்மளை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றத விட அப்படி ஒரு சக்தியும் கிடையாது. ஏன்னா இது வேற எங்கேயும் நடக்கல, திருவண்ணாமலை தீபமலை அடிவாரத்துல நடந்த. அப்புறம் இறந்தவங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க கிடையாது. அந்த 5 பசங்கல 4 பசங்க ரொம்ப சின்ன பசங்க. இது மாதிரி இயற்கைக்கும் நம்மளுக்கும் இடையில எந்த ஒரு சக்தியும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது 2004 எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.